அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறதுங்க. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது அப்படிங்கிறது பித்ருக்களுக்கு நாம் தான தர்மம் செய்கிறது, இல்லை நம்மளுடைய முன்னோர்களை வழிபடுறது, குலதெய்வ வழிபாட்டுக்களை மேற்கொள்வது, அப்படிலாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் வழிபடலாம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான், முருகப்பெருமான் வழிபடுவாங்க. அம்மன் வழிபாட்டையும் அமாவாசை தினங்களில் கடைபிடிக்கிறதுண்டு. அதே மாதிரி காளி வழிபாடும் இந்த நேரத்தில் ஒரு சிலர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கை வளம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தாந்திரிக பரிகாரங்களையும் அமாவாசை தினத்தில் மேற்கொள்வாங்க. இந்த மாதிரி பலதரப்பட்ட இறை வழிபாட்டிற்கும் பரிகார முறைகளுக்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுவது அப்படின்னு சொன்னால் அது அமாவாசை தினம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த அமாவாசை அவ்வளவு ஒரு மகத்துவம் நிறைந்த ஒரு திதி நாள். இந்த திதி நாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய விரதங்களாகட்டும், வழிபாட்டு முறைகளாகட்டும், பூஜைகளாகட்டும், இல்லை தாந்திரிக பரிகாரங்களாகட்டும் நமக்கு பல்வேறு வகைகளில் உடனுக்குடன் பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது. எந்த அளவுக்கு அமாவாசை திதி நமக்கு இவ்வளவு கொடுக்குறதோ அதே மாதிரி பௌர்ணமி திதியும் நமக்கு இந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விரத வழிபாடுகளுக்கு உகந்ததாக அமாவாசை திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுவே நாம் ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை ரொம்ப ரொம்ப மகத்துவம் நிறைந்த ஒரு அமாவாசையாக தற்போது வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை நிகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36 வருடத்திற்கு பிறகு கிரக நிலைகள், நவக்கிரகங்களினுடைய மாற்றங்களில் சில பெயர்ச்சி, கூட்டணி, சஞ்சாரம், பார்வை சில கிரகங்களில் ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது 36 வருடத்திற்கு பிறகு நிகழக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக 12 ராசிகளில் ஒன்றான மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது அமாவாசை தினத்தன்று 36 வருடத்திற்கு பிறகு நவம்பர் 30ஆம் தேதி வருகின்ற அமாவாசை தினத்தன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான மாற்றத்தை இல்லை தாக்கத்தை அது ஏற்படுத்தலாம். அது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, தீமையையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கலவையான நிலைகளை கொடுக்கும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது நன்மையை கொடுக்கலாம், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது துரதிர்ஷ்டத்தை கொடுக்கலாம், ஒரு சில ராசிக்காரர்களுக்கு ராஜபோகத்தை கொடுக்கலாம். அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது. உங்களுடைய காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பொருளாதாரம், நிதி நிலைமை, உங்களுடைய கல்வி, மருத்துவம், ஆரோக்கியம், இந்த மாதிரியான அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க, உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க. இந்த நேரம் அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா இந்த அமாவாசை தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு கலவையான நிலைகளை அது உண்டு பண்ணலாம். ஒரு சிலருக்கு ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும். ஒரு சில நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியாக முடியும். சில விஷயங்கள் உடனுக்குடன் முடிய ஆரம்பிக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாகி அதுக்கப்புறம் முடியும். இந்த மாதிரியான தாக்கங்கள், இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி
அடிக்கடி நிகழக்கூடிய வண்ணத்தில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. அதே மாதிரி ஆரோக்கியம் ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆரோக்கியம் ரீதியாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் வந்து வேறுபட்டு காணப்படும். கடந்த காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள், சிறு சிறு பாதிகள் அந்த மாதிரி வந்துட்டு உடனே போயிருக்கும். ஆனால் இந்த காலம் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் ரொம்பவும் நன்றாக இருப்பீங்க. மருத்துவ செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அதனால் ஆரோக்கியம் விஷயத்தில் நமக்கு எந்த இதுவும் கிடையாது, எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய மனதிற்கு ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிட்றது, நேரம் தவறி உணவுகளை உண்பது, இதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ளுங்க. ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை கவனித்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வரக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளும் கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து ஆரோக்கிய கிரகங்களின் அமைப்பில் பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் ரீதியாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாத ஒரு விஷயங்க. அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகத்தான் இருக்கும். கடந்த காலத்தில் வந்து மறைமுக எதிர்ப்புகள், மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லை, இடையூறுகள், இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் சந்தித்து வந்த உங்களுக்கு வந்து இந்த காலத்தில் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து சுமூகமான ஒரு நிலை காணப்படும், சுமாரான ஒரு போக்கு காணப்படும். ரொம்பவும் லாபம் இருக்காது, அதே சமயம் லாபம் இல்லாமலேயும் உங்களுக்கு இருக்காது. ஓரளவுக்கு பணவரவு உங்களுடைய தொழிலில் வியாபாரத்தில் இருக்கும். ஒரு சுமாரான ஒரு நிலையே வந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இந்த சூழ்நிலைகள் வந்து எல்லா வகைகள்லேயுமே வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக காணப்படுது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாகவும் இருக்கணும். எல்லா விஷயத்துலேயுமே வந்து திட்டமிட்டு பணியாற்றுங்க, திட்டமிட்டு செயல்படுங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து திட்டமிடல். ஒரு பயணம் போகிறீங்களா, அதுக்கு ஒரு திட்டமிடல். ஒரு விஷயத்தை புதிதாக ஆரம்பிக்கிறீங்களா, அதுக்கு முன்கூட்டியே ஒரு திட்டமிடல். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திற்குமே திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை வந்து தவிர்த்து கொள்ள முடியாத ஒன்று. திட்டமிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் செயலாற்றுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன்கள் கிடைக்க வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது. சாதகமான நிலைகள் உருவாகலாம், அனுகூலங்கள் உங்களுக்கு உருவாகலாம். இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது உத்தியோகத்தில் வந்து உங்களுடைய சக பணியாளர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்புடன் நடந்து கொள்வாங்க. அவர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கும். அவர்களில் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து உதவ வந்து முன் வருவாங்க. அதே மாதிரி உயரதிகாரிகள் மத்தியில் பார்த்தோன்னா அவர்களும் உங்களுக்கு வந்து சாதகமாக வந்து நடந்து கொள்வாங்க, பாராட்டுவாங்க. உங்களுடைய வேலையை பார்த்து அவங்கள பாராட்டவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய திறமை வந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் காரணமாக உங்களுடைய உத்தியோகம், பணியிடத்தில் உங்களுக்குரிய அங்கீகாரம், புகழ், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் மேலோங்கி காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய திறமையின் காரணமாக உங்களுடைய தீவிரமான கடின உழைப்பின் அடிப்படையில் உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கலாம். சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். சிலருக்கு பார்த்தோன்னா ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அரசு வகையில் வேலை செய்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு, உயர் அதிகாரிகள் மத்தியிலையும் சரி, இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களையும் சரி கொஞ்சம் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பணிவுடன் நீங்கள் நடந்துக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் மேலே சில குற்றச்சாட்டுக்கள் எழலாம். அது உங்களுக்கு பிரச்சனைகளையும் கொண்டு வரலாம். அதனால் கொஞ்சம் வந்து பணிவுடன் நடந்து கொள்ளுங்க. சக பணியாளர்கள் மத்தியிலையும் சரி, உயர் அதிகாரிகளோ உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களிடையும் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு செயல்பட பாருங்கள்.
அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து மூதாதையர்கள் சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து வீடு கட்டிடம் மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது. மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலம். உங்களுடைய வாழ்க்கையில் இது பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க.